ஹல்லேலூயா. ஷாமாய். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். பல காரியங்களை பேசணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த விசுவாசிகள் நம்ம சபை இருக்கு இல்லையா, விசுவாசிகள் செய்வாங்க, எனக்கு மைக் கொடுக்குறேன், எனக்கு மைக் கொடுக்குறதுனால நம்ம அதெல்லாம் கடந்து எங்கேயோ வந்துட்டோம். ஹல்லேலூயா. நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். விசுவாசிகள் என்னையை பாட வைக்கல மைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல இல்லை, நாம் அதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு மைக் கொடுக்காதனால வரலன்னு அந்த சிந்தையை நம்ம விட்டுருவோம். எனக்கு என்ன ஆசை, நான் எங்கே போனாலும் சரி போராட்டத்தில் எதையாவது ஒரு சில காரியம் நான் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமானது, என்னுடைய வளர்ச்சிக்கு பிரயோஜனமானது. அதுதான் என்னோட நோக்கமாக இருக்க. நம்முடைய மைக்கு பெரிய காரியம் இல்லை. கருத்து மைக்குனால அவன் மனதை வச்சு போடணும். இப்போ இந்த சோழன் கூட சொன்னார், ஐயா சொன்னார், ரொம்ப பேசுகிறாரு, சரியாக தான் பேசுனார். ஹல்லேலூயா. சரியாக பேசுனார். உங்கள் இதெல்லாம் இல்லை யூடியூப்பில் வரும், சோழட்டு கேட்டுக்கொள்ளுங்க. யூடியூப்பில் எல்லாம் வரும். தகுதியான பாடல், சரியான பாடல் வரும், சரியில்லாத பாடல் போயிடும், செய்தி வரும். ஐயாட ஜபங்கள், உங்களோட ஜபங்கள்லாம் யூடியூப்பில் வரும். நாங்கள் லிவிங் ஏஜ் சர்ச் நடத்தி கொண்டு இருக்கிறோம். சரி, இன்றைக்கி அதை நாம் யூடியூப்பில் போடுவோம்னு சொல்லி வந்திருக்காங்க சகோதரி. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆகவே சொல்றது போகாதீங்க. ஐயா ஒரு சில நேரம் கொஞ்சம் கடினமாக பேசியிருந்தாலும் அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ கடந்த மாதம் 2 மாதம் பிரசங்கம் உண்டு. 3வது மாதம் நம்ம எங்கே நின்றுருக்கோம், எங்கே நிற்கிறவங்க தான் முக்கியம். விட்டு இடத்துல ஆரம்பிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 3:12 வாசி. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினால் நானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரே, இதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவையை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். சரி, அதுதான் நம்ம கடைசியாக முடிச்சோம். பந்தய பொருளுக்காக வேண்டி இலக்கை நோக்கி தொடர்கிறோம். இந்த பந்தய பொருள் நான் பெற்றுக்கொள்ள இல்லை. அந்த இலக்கை அடைந்தால் தான் நல்லா தெரியும். பந்தயத்தை ஓடுறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிப்பன் கட்டியிருப்பாங்க. கடைசி ரவுண்டு 1000 மீட்டர், 2000 மீட்டர், 500 மீட்டர் இப்படி ஓடியாருப்பாங்க. ஓடியாந்தோன்னு இந்த ரிப்பனை போய் யார் முதல்ல தொடுறாங்க தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு என்ன செய்யணும், ப்ரைஸ் கொடுக்கப்படும். அதுதான் பந்தய பொருள். இப்போ இலக்கு அடைஞ்சால் தான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இலக்கு என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் நன்றாக தெரிந்து வைத்திருக்கணும். ஏதோ நம்ம வந்தோம், நம்ம ஊழியம் செய்தோம் போகணும்னு இருக்கக்கூடாது. அவர் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இலக்கு அது பந்தய பொருள். அதுக்கு அடுத்து முதலாவது இலக்கு அடையணும். நம்ம இன்னும் அடையாதபடியானால் தான் இலக்கு அடைஞ்சிட்டோம்னா நாம் இங்கே இருக்கல, நான் பந்தயப்பட்டு பிறகு பரலோகத்தில் இருப்போம். ஒரு அலையில சொல்லுமா, இலக்கு அடைஞ்சிட்டா நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். இலக்கு அடைஞ்சிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளாம் பரிசுத்தோம், நாங்கள்லாம் பூர்ணம் ஆகிட்டோம், அவங்க சொல்லுவோம். அப்படி தான் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு ஆள் பரிசுத்தம் அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் நீ இங்கே இருக்கிறது காரணம் என்ன, பரிசுத்தமாக முடி வச்சிருக்கிறாண்டவர். அதே சொல்லுவாங்க, நான்லாம் பரிசுத்தமாயிட்டேன், நான் பூர்ணர் ஆகிட்டேன், இவங்களை விட நான் பரிசுத்தம், எனக்கு எல்லாம் வேதம் தெரியும். வேதம் தெரியும், வசனம் தெரியாது வேறு, சத்தியம் வேறு. அநேருக்கு வசனம் தெரியும், என்ன தெரியும், வசனம் தெரியும், சத்தியம் தெரியாது. அன்றைக்கி நானும் ஐயாவும் இன்னொரு பாஸ்டரும், அவர் பயங்கரமான அவர் கன்வென்ஷன் பிரசங்க சிபிலேருந்து வந்தவர். ஆனால் ஐயாவும் காரில் போகிறோம், 2 பேரும் போட்டுக்கிறாங்க பாருங்கள் சண்டை. இவருக்கு வசனம் தெரியும், அவருக்கு உபதேசம் தெரியும். அவர் கன்வென்ஷன் பிரசங்க சிபிலேருந்து வந்தவர். 2 பேரும் சண்டை. நான் பாட்டு உட்காந்து ஐயா போடுங்க. ஆனால் ஐயாவோட ஒரு காரியம் என்ன தெரியுமா, கடைசி மன்னிப்பு கட்டுறாரு. ஐயா அவர்கிட்ட சொன்னார், ஐயா இந்த மன்னிங்க, நான் உங்கள் பிள்ளை ஜெபம் பண்ண சொன்னார், ஜெபம் பண்ணார். அது பெரிய காரியம். கற்று சொல்லும் அவர்கிட்ட அதுவும் இருக்குது. ஆகவே நாம் முதலாவது இலக்கடையும் பந்தய பொருள் அடுத்து என்னன்னு பார்ப்போம். இப்போ இலக்கு தான். அதுக்கு பவுல் வெறும் பெரிய தியாகம் பண்ண வேண்டியச்சு. இலக்கு அடையிறது சும்மா முடியாதுங்க, சும்மா ஏதோ வந்தவன் போன. என்ன சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமடைந்தேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்வானான் என்று எண்ணாமல்,
கிறிஸ்துவினால் நான் எதற்கான பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ளும்படியாக ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா. அப்ப அந்த இலக்கை அடைவதற்கு சாதனமா போக முடியாது. ஒரு ஓட்டம் ஓடணும் பாருங்க. முடிஞ்ச அளவு வெயிட்லாம் குறைச்சிருவாங்க. என்னது, ஒரு நல்ல நம்மளை மாதிரி உடுத்திட்டு இருக்க மாட்டாங்க. பெல்ட்லாம் போட்டு கொஞ்சம் வெயிட்டாக பக்கெட்லாம் இல்லை. எந்த அளவு தங்களை இலகுவாக்க முடியுமோ வெயிட்டு குறையணுமோ அந்த அளவு வெயிட்டு குறைச்சிக்குவாங்க. ஆனால் அடைந்தாற்று முற்றிலும் தேர்வான என்னாதபடிக்கு நான் எதற்காக பிடித்துக்கணும் ஆசையை தொடர்கிறேன். அப்போ ஒரு சில தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்குது இலக்கை அடையன்னு சொன்னான். ஓடுறவன் பாருங்க, எல்லாரும் பந்தயசாலை ஓடுவார், ஒரு பந்தய பெருவாண்டு அறியீர்களா, நிச்சயம் இல்லாத நான் ஓடேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார். ஆக இந்த இலக்கை அடையிறதுக்கு பெரிய தியாகம். அதான் பவுல் இங்கே பாருங்க, அவர் என்ன சொல்றாரு கேட்டால், இந்த 11ஆம் வசனத்துக்கும் 12ஆம் வசனத்துக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. என்ன இடைவெளி? அவர் என்ன சொல்றாரு? அவருக்காக எல்லாருடையும் நஷ்டம் பண்ணி பாருங்க, தியாகத்தை பாருங்க. நஷ்டம் பண்ணி விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ எல்லாத்தையும் நஷ்டம் பண்ணி, இப்போ நம்ம இலக்கு அடைஞ்சிடும் சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டு இலக்கு அடைய முடியாது. நஷ்டம் பண்ணி எல்லாத்தையும் விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். சரி, இன்னொரு இடைவெளி. அன்னைக்கு போனவரை வந்து இந்த சுவிசேஷரையா நல்ல பொருள் தான். அவர் சொன்னார் சபையை விட்டு நீங்கள் வரணும்னு சொல்லி. வந்தோடனே உற்சாகத்தில் கை தட்டினாங்க. அதுலேயே சொன்னாங்க, கற்று சபை நடத்துகிற ஆளுக்கு தான் தெரியும். மலையிலையா ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வந்து எவ்வளவு கஷ்டம் என்பதை நீ அனுபவிச்சதான் தெரியும். அது விற்கிற உண்மைதான். அவர் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. என்ன இப்போ யூடியூப்பில் போயிட்டு இருக்கலாம் கேட்பாங்க. உண்மைதான் அவர் சொன்னது. அது விக்கிரகமாக மாறக்கூடாது. ஆனால் விக்கிரகமாக ஆகாமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ள நம்முடைய கடமை. எல்லாருக்கும் விக்கிரகம் இல்லை. இப்போ சுந்தரையா போனார், அவர் விக்கிரகம் வச்சு எல்லாத்தையும் விட்டு தானே போனார். ஏதாவது கொண்டு போனார் அவர். அவ்வளோ ஆத்துமாக்கள். ஆகவே சபை இருக்கிறவங்க அந்த வார்த்தை தெரியும். ஏண்டா பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷனால உங்களை பெற்றேனே. அப்போ இந்த ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு வேண்டிய என்னுடைய கடமை. நான் எப்படி விட்டுட்டு வர்றது சொல்லுங்கள். அந்த ஐயாவை ரிச்சிப்பில் கொண்டு சொன்னால் ஒரு பரலோகத்துக்கு அனுப்புந்துட்டு என்னுடைய பரலோகத்துக்கு ஏசுனால கொண்டு நிப்பாட்டணும், நியாயத்தில் முழுவதும் நிப்பாட்டணும். அது வரைக்கும் என்னுடைய பங்கு இருக்குது. அப்போ இடையில விட்டுட்டு போனால் யார் நடத்துறது? வேற ஆள் தரையாக நடத்தவங்க தெரியுமா? ஆகவே அவர் பாதி சரி பாதி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னு கேட்டால் அப்படி விட்டுட்டு வர முடியாது. என்னை நம்பி வந்த ஆத்மாக்கள் ஆண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. எது கொடுத்தாரு? இப்போ பாதி நாள் நடத்த முடியல, கடைசி வரைக்கும் அவங்க நடத்தி பரலோகத்துக்கு வழி நடத்தணும். மலையிலையா அந்த அவ்வளோ பெரிய பொறுப்போடு நம்ம இருக்கும். நாம சாதாரண மாதிரி ஆட்கள், நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் இல்லைங்க. பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இந்த ஆத்மாக்களை பரலோகத்துக்கு வழி நடத்த வேண்டும். அப்போ அது நல்லது கெட்டது சாவு எல்லா காரியத்திலும் போய் நம்ம கலந்து கொண்டு அவங்க திட்டுவாங்க, குறை சொல்லுவாங்க, குற்றம் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்க நம்ம அடிக்காதா? நம்ம பிள்ளைங்க நம்மளை குறை சொல்றதா? இன்றைக்கி என் பிள்ளைக்கு பயம். நான் ஒரு 100 ரூபா ஏதாவது தப்பி தவறி ஃபோன்லேயும் போடுச்சுன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான். எதுக்கப்பா 100 ரூபா கொடுத்த இல்லாமல் அப்படி நான் பயந்தான் இருக்கிறேன். என் பிள்ளைக்கு கற்று சொல்லணும். அவன் என்னை கண்ட்ரோல் பண்ணுவான். இல்லை இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. ஆகவே நம்ம சாதாரண நாட்களில் நம்ம பெரிய பொறுப்பில் இருக்கோங்கிற உணரணும். குழந்தைகள் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. தயவு செய்து மன்னிச்சுக்கொள்ளுங்க. நம்ம குழந்தைகள் மாதிரி இருக்கும். எனக்கு மைக் கொடுக்கலையே, அது இல்லையே, இதெல்லாம் தூக்கி வீசுவாங்க. கற்று சோதனம் இதெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போவோமா? அல்லேலூயா. பரிசுத்தம் தான் கற்று சோதனம். ஆகவே பெரிய தியாகம் பாருங்க. நம்ம இதை கூட நான் இப்போ ஐயா சொன்னார், ரொம்ப நேரம் ஆச்சு மைக் கொடுக்கறதுனால அநேகர் வரலன்னு சொல்லி. இந்த எதுக்கு நம்ம வர்றோம்னு கேட்டால், இன்னைக்கு நான் எங்கே போனாலும் என்னுடைய கிட்டத்தட்ட 46 வருஷம் என்னோட ஊழியம். மலையிலையா 76 வயசு. அது நீங்கள் சொல்கிறது சரியான பார்த்துக்கொள்ளுங்க. 75 ரசிக்கப்பட்டு 79 ஊழியத்துக்கு வந்தேன். இப்போ பார்த்துக்கோங்க, வருஷத்தை பார்த்துக்கோங்க. 79 ஊழியத்துக்கு வந்தேன். இத்தனை வருஷம் நடத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிரதான கிருபையினால இறக்கத்தினால பாஸ்டர் மோகன் தான் எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாஸ்டர் நல்ல யாரும் எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல யாரும் இறந்து போயிட்டார். அவர் நமக்கு ஒரு பெரிய தகப்பனை கொண்டு தெரியாது அவங்களுக்கு. நல்ல யாரும் தெரியல, பெரிய ஊழியக்காரருங்க. அவர் இறந்துட்டார். அவர் தான் எனக்கு பொண்ணு பார்த்து வச்சார். அவர் சபையில் தான் பொண்ணு எடுத்தோம். பாஸ்டர் மோகன் கல்யாணம் முடிச்சு வச்சார். இப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆகவே நான் எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு என்னை விட்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதனால் நல்லா கவனிங்க, இந்த தியாகத்தினால நான் அடைந்தாற்று அல்லது முற்றிலும் இதனால. ஆனால் என்ன செய்யறாங்க, இதை விட்டு வந்ததுனால நான் பெரிய கற்று நானும் வேலையை விட்டு தான் வந்தேன். டைப்ஸ் ஆஃப் சூழல் வேலை இலங்கையில் டைப்ஸ் ஆஃப் சூழல் வேலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஊழியத்துக்கு அழைப்பு வந்த ஒரு பாடு வேலையை விட்டுட்டு தான் வந்தேன். இப்போ நீங்கள் ஒரு தியாகம் பண்ணுறதுனால அதில் பெருமை வந்துடக்கூடாது. என்ன சொல்கிறாரு,
அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனான்னு எண்ணாதபடிக்கு எதுக்கு நான் எதெல்லாம் விட்டனோ, என் ஜாதி, மதம், வயசு, என்னுடைய படிப்பு, கமாலியன்கள் படித்தவர் இல்லையா, யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன், அடிமைக்கு அடிமை, சுயாதனுக்கு சுயாதனமாக இருக்கிறேன், நான் இருக்க அடிமைப்பட இல்லை. அப்போ இதெல்லாம் விட்டு வந்ததுனால நான் ஏதோ பெரிய தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த எண்ணம் வரல. அவருக்கு என்ன சொல்றது, நான் அடைந்தாயிற்று அல்லது தேர்ந்தவன எண்ணாமல். பார்த்தீங்களா, அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கும். இன்னைக்கு நமக்குள்ள என்ன திட்டு வந்து, இவர் என்ன பிரச்சனை நம்ம எனக்கு தெரியாதான்னு சொல்றோம். அதுதான் நம்மளை பாதுகாத்து கொண்டு, அதுதான் நம்மளை வேதனைப்படுத்துது. அடைந்தாயிற்று அல்லது அந்த எண்ணம் வரவே, அந்த எண்ணம் வந்துட்டா நம்ம வளர்ச்சி நின்று போச்சு. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அந்த எண்ணம் நமக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்மளோட வளர்ச்சி நின்று போச்சு. பூர்ணத்துக்கு போக முடியாது. இல்லை, இன்னும் கற்றுக்கொள்ளணும், இன்னும் அறியணும், இன்னும் படிக்கணும், கற்று சொல்லணும். ஏதாவது ஒரு காரியம், ஒரு இடத்துக்கு போகிறோமா, ஏதாவது ஒரு காரியத்தை அங்கேருந்து கற்றுக்கொண்டு வரணும், பெற்றுக்கணும். அதுக்கு தான் நம்ம வர்ற மொழியை சும்மா அந்த மயக்க கேட்கலாம், இதெல்லாம் கற்று சோத்துறோம். இதில் ஒரு பெருமை இல்லை. கற்று சோத்துறோம். நான் அடைந்தாயிற்றில் முற்றிலும் தேர்ந்தவன் எண்ணாமல் கிறிஸ்துவினால் எதற்காண்டி பிடிக்கப்பட்டேனோ. பார்த்தீங்களா, இதை ஒரு பக்கம் வந்து பாருங்க, 2 வருஷத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. நான் எல்லாவற்றையும் விட்டுட்டேன், நஷ்டம் பண்ணினேன், எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டு விட்டேன், குப்பையுமா முதல் முறை படித்தோம். எண்ணினேன், அசிங்கமா, ஆயினும் 7 3 பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது முதல் வாரம் நாம் வந்து 3 மாதத்துக்கு முன்ன பண்ண பிரச்சனை. எண்ணினேன், அதுக்கு அடுத்த வசனம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு காலத்தில் நினைச்சதை விடணும்னு சொல்லி இப்போ அதே சிந்தையில வச்சு எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அடுத்த வசனம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி நியாயப்பிரமாணத்தில். இப்போ இங்கே வந்துடும். இப்போ வந்துடும், 11ஆம் வசனம் வந்துடும். எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், நஷ்டப்பட்டு விட்டேன், குப்பையுமாக எழுதுகிறேன். அப்ப இதுதான் ஒரு ஆவிக்குரிய ஜீவன வளர்ச்சி. நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், இந்த மாதம் வந்து இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, என்னைக்கிட்டே என்றேன். அது நம்ம சிந்தையில வரணும். எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்ப என்ன சொல்றாரு, நான் விட்டு விட்டேன், அதெல்லாம் நஷ்டப்பட்டு விட்டு குப்பை, இதெல்லாம் குப்பையில கொண்டு போட்டேன்னு சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நான் செய்ததுனால நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் எண்ணாதபடிக்கு வளையலை சொல்லுமா, வளையலையா எல்லாரும் உற்சாகமா இருப்போம். ஒருவேளை நீங்க என்னுடைய நல்ல பிரசங்கியா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு எனக்கு ஆசை தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவங்க நிர்பந்தம் பண்ணுறதுனால நான் வர வேண்டியிருக்குது. நீங்கள் யார் பிரசங்கம்னா எனக்கு சந்தோஷம், நான் வந்து உட்காந்து கேட்கணும், ஏதாவது உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதுக்கு ரெண்டுக்கு இடைவெளி என்னன்னு கேட்டால், நஷ்டமடைந்தே குப்பையுமாக எண்ணுகிறேன், இதனால நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன். அப்போ பாருங்க, நம்முடைய பிரதிஷ்டையில் நம்ம என்ன நினைப்போம், வயிற்று உடுத்தினா தான் பரலோகத்துக்கு போகலாம், வயிற்று உடுத்தினா தான் பரலோகம் வேணும். பார்த்தீங்களா நம்மளுடைய எண்ணத்தை? பார்த்தீங்களா, மற்றவங்கள பார்த்து இவர் நான் பிளக் பேண்ட் போட்டு வந்திருக்காரு, கலருக்கு பேண்டு, இவர் நாங்கள் ஃபுல் வயிற்றில் இருக்கோம், அது நமக்கு பெருமை வரக்கூடாது. நல்லது, வயிற்று கொடுத்து நானும் ஒரு ஜிப்பாலாம் போட்டு தான் ஊழியம் செஞ்சேன், 10 வருஷம் சிபியில் ஊழியம் செய்திருக்கிறேன், அது நல்லது. ஆனால் அதுவே பரலோகத்துக்கு போகாது. நீங்கள் நினைக்கிறமா வயிற்று பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தப்பான எண்ணம் கொடுறோம். எப்படி வயிற்று இருந்தால் அப்போ நர்ஸ் மாதிரிலாம் போயிடலாம், டாக்டர் மாதிரிலாம் போயிடலாம், ஹாஸ்பிட்டல் நர்ஸ் மாதிரிலாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க இல்லையா, டாக்டர் மாதிரிலாம் போயிடுவாங்க இல்லையா. அப்படி முடிய கட்டையை வரணும் பரலோகத்துக்கு போகணும். ஆமதூர் மாதிரி இந்த பிள்ளை தான் இருக்கும், அவன் தான் பரலோகத்துக்கு போயிடுவானே. நீ எப்போ எக்மோல் ரெண்டு பாருங்க, எக்மோல் அந்த தெருவுக்கு அங்கே போனால் அந்த நாங்கள் புத்தாமத்தோடு இருந்து படம் இருக்கோம், அவங்கள்ட்ட படிச்சிருக்கேன் நான் செஞ்சோம். அப்போ அவங்க அவங்கள்ட்ட 3 பொருள் தான் இருக்கும், செருப்பு, ஒரு வஸ்திரம், ஒரு ஃபேன் வச்சுருக்கோம், விசிட் கையில் போகிறோம், அவ்வளோதான். நம்மளோட அவங்க பிரதிஷ்டை, நம்ம வீடு, மனைவி, குட்டி, எல்லாம் சொத்து சுகம், பேங்க் அதெல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு பேங்காக வச்சுருக்கோம், இறக்கம் வச்சுருக்கோம். அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, 3 அப்போ அவ்வளோ பரவத்துக்கு போகணும். ஒரு நாள் நானும் போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், இன்னொரு பாஸ்டர், ஏஜி பாஸ்டர், அவரோட கூட சேர்ந்து நாங்கள் அவர் சமைக்கிறார் எங்களுக்காண்டி சமைச்சு நாங்கள் இருக்கும்போது ஒரு ஆமது ரோட்டில் போகிறார். அப்போ ஆமதுரு என்கிட்ட சொன்னோம், கூப்பிட்டு சொன்னாங்க, நேனேம்மா வரமாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ சொன்னோம், தேய்பமும் அது டீ குடிப்போம், இல்லை டீ குடிக்க மாட்டேன், கிரிபமும், கிரினா பால் குடிக்க மாட்டேன், ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அப்போ சொன்னோம், இவர் சொன்னார் டேட்டு இப்போ கல்யாணம் முடிச்சு வந்து போயிட்டார், நான் மாமா பந்தின்னு நான் கல்யாணம் முடிக்க போகிறேன்னு சொன்னார். பெந்தல பலாண்ட கல்யாணம் முடிச்சு பாருன்னு சொன்னார். பாருங்க, அவர் போப்பாண்டரை சந்திச்சு அந்த அந்த புத்த ஆமதுரு
பெந்தலா பலாண்ட என்ன சொல்றாரு, கல்யாணம் முடிச்சு அவர் இறந்துட்டாரு. ரொம்ப என் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனவர். கல்யாணம் முடிச்சு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ போராட்டம். கல்யாண டைமில் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் பறப்பாங்க, ஆர்மாஞ்சிட்டு பாருங்க, கத்து சொல்கிறோம். ஆகவே அடைந்தாயிற்று முற்றிலும் தேர்ந்தவன் என்னாத படிக்க. ஆகவே நம்ம என்ன கவனமாக இருக்கணும்டா, வயிற்று உடுத்துறதுனால பிறந்து போகிறது இல்லை. அப்படின்னு நர்ஸு மாதிரி டாக்டர் மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. தேவை நமக்கு ஒரு யூனிஃபார்ம் தேவை. நம்ம ஊழியக்காரங்கிறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஊழியம் தேவை. ஆனால் அதை தான் பரலோகத்துக்கு ஒன்று நினச்சா நம்ம தப்பான்றோம். அதான் பவுலிக்கு சொல்கிறாரு, இதெல்லாம் நான் விட்டதுனால, என்னுடைய வஸ்திரத்தை விட்டுட்டேன், இந்த ஜாதியை விட்டுட்டேன், இந்த படிப்பு இதெல்லாம் விட்டதுனால அடைந்தாயிற்று அல்லது மட்டும் தேர்ந்தவன்ட்டு எண்ணாத படிக்கு. அப்போ அந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். நம்ம ஏதோ தியாகம் செஞ்சதுனால பரலோகத்துக்கு போகணும்னு நினச்சிடக்கூடாது. அவருடைய பிரதான கிருபை, அவருடைய பிரதான இரக்கம், அவருடைய பிரதான தயவு அவர் வரும்பொழுது தான் தெரியும். கத்து சுதந்திரம் அதான் சொல்கிறாங்க, பரிசுத்தவங்க சொல்கிறாங்க. ரெண்டா இயேசுநாதர் வரும்பொழுது, 2ஆம் முறை வரும்பொழுது சபை அப்படியே இருக்கும். சபையில் உள்ள விசுவாசிகள் இருப்பாங்க. அவனோட வஸ்திரங்கள்லாம் கிடக்கும். அன்னையோட வஸ்திரங்கள், பைபிள், அவரோட நகைகள் என்ன வச்சுருக்கா எல்லாம் அப்படியே இருக்குமா. ஒரு கூட்டம் போயிடுவாங்க. ஒரு சிலர் தேடுவாங்களாம், என்னாச்சு வீட்டிலேருந்து வருவாங்களாம், என் பிள்ளை சபைக்கு வந்துச்சு ஆளை காணாம், என் பையன் சபைக்கு வந்து ஆளை காண எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அங்கே பார்த்தா என்ன இருக்குமா சபையில், அவங்க செருப்பு கொண்டு வந்தாங்க, அவங்க பைபிள் கொண்டு வந்தாங்க, நகை நட்டு என்னென்ன வச்சுருந்தாங்களோ எல்லாம் அப்படியே இருக்குமா. ஒன்று நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதே மரணமாக்கப்படுவோம். அல்லேலூயா. நம்ம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கோம். இது என்னது, நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து பாட்டு படித்தோடனே இந்த சவர்னா ஒரு நாளைக்கு 8 வருஷம் வாங்கி வச்சுக்க, ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுக்க, கட்டாயம் வரணும் எங்கள் சபைக்கு, பாட்டு படிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், தீர்மானம் பண்ணிட்டு நீங்கள் அனைவரும் வருவீங்க நம்ம சபைக்கு. முதல்ல அவர் செலக்ட் பண்ணிச்சு. இன்றைக்கி அவங்க பாட்டு போகணுன்னு நிறைய பேர் உங்களை கூப்பிடுவாங்க. என்னது யூடியூப்பில் போவோம், கேட்டுக்கணும் சௌரிட்டு போகணும், உங்களை கூப்பிடுவாங்க, ஐயா சபைக்கு வாங்க சொல்லி. அப்போ நல்லா கவனிங்க, அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் அப்போ நல்லா கவனிங்க. இந்த 11ஆம் வசனத்துக்கும் 12ஆம் வசனத்துக்கும் இடையில பெரிய ஒரு இடைவெளி இருக்கு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், இதனால நான் எதையும் அடைஞ்சிட்டேங்கிறது அல்ல, தொடருகிறேன். அல்லேலூயா. இலக்கை நோக்கி தொடருகிறேன். பாருங்க, இது எப்படி பவுலுக்கு இந்த ரகசியமா வெளிப்படுத்தப்பட்டது பாருங்க. பவுலை விட பேதுரு, யோவான், மற்ற அப்போ 12 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர் கடைசியாக வந்து ஒரு அப்போஸ்தலன். இவருக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இருக்கிறது எல்லாத்தையும். சபையை கொடுத்தான காரியங்கள், சபையின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரகசியத்தை வெளிப்படுத்தினார். பிதா குமாரனுக்குரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இயேசு வருகை கொடுத்து வெளிப்படுத்தினார். இப்படி கடைசியாக வந்த ஒரு மனிதன். ஆனால் பாருங்க, இவரோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, வேதம் சொல்லுது, அது கிரகிக்க முடியாதாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆகவே இந்த 2 வசனத்துக்கிடையில் 11ஆம் 12ஆம் வசனத்துக்கிடையில் பெரிய இடைவெளி இருக்குது. ஆகவே நம்முடைய பிரதிஷ்டை கொடுத்து நம்ம பெருமை பாராட்டி கொண்டிருக்காதபடிக்கு, இன்றைக்கி ஒரு சில சபையில் இருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பிரதிஷ்டை கொடுத்தா பெருமை பாராட்டுறாங்க. நாங்கள் கல்யாணம் முடிக்கல, நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் கொடுத்துறோம், நாங்கள் மருந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னு. இதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. குப்பையாக நஷ்டம் என்று குப்பையாக பிரதிஷ்டை கொடுத்து பெருமை பாராட்டக்கூடாது. நாம பூர்ணத்துக்கு கடந்து போகணும். அல்லேலூயா. அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கணும். சரி, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் எண்ணாமல் கிறிஸ்து நான் எதற்காண்டி பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ள முடியாய் ஆசையை தொடர்ந்து அந்த இடத்தோட போட்டு வந்த இடத்த. இப்போ வாங்க எபேசியர்கள் எல்லாரும். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17 வசனம். 17 வாசிக்க தொடர்ந்து 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அப்ப நம்முடைய தம்மை அறிந்து கொள்வதற்கு ஆன ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு. அப்ப கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு விசேஷமான ஆவி, தெரிந்து கொள்வதற்கு. சும்மா நம்ம எல்லாருக்கும் இயேசு தெரியும், கத்து சொல்றோம், ஆனா ஆழத்துல போகணும், இன்னும் ஆழத்துல போகணும். நம்ம பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினால அவரை கவனிங்க, நல்லா கவனிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் அவரை பிதாவை நாம் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும்.
அப்போ சாதாரணமாக இயேசு தெரியும்னு எல்லாம் சொல்லிட முடியாது, பிதாவை தெரியும்னு சொல்லிட முடியாது. அந்த ஆய்வே நமக்கு இன்னும் ஆழமாக போகணும், உட்காரணும், ஜெபிக்க. அப்போ நமக்கு இவ்வளோ வேலை இருக்கும்போது பாருங்க, பிதா யார், குமாரன் யார், கர்த்தர் சொல்கிறோம் சொல்லிடலாம். நம்ம பிதா எனக்கு தெரியும், பரலோகத்தில் இருக்காரு, எல்லாம் தெரியும். அதுக்கு பவுல் சொல்றாரு, அந்த ஆவி எனக்கு வேணும். அடுத்து சொல்றாரு, தாம் நம்மை அழைத்ததினாலே, அவர் என்னை அழைத்ததினாலே, நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னது? அப்ப அவர் என்னை அழைத்ததினாலே எனக்கு உண்டாக்குற நம்பிக்கை என்னது? பரிசுத்தவானத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று. அப்ப அவர் என்ன அழைத்ததுனால எனக்கு இருக்க நம்பிக்கை என்ன, அவருக்கு என்ன மகிமை இருக்குது, என்னை அழைச்சதுனால அவருக்கு என்ன மகிமை இருக்கு சொல்றாரு பாருங்க. பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். பரிசுத்த சொன்னா நீங்க நம்ம தமக்கு உண்டாயிருக்கிற மகிமையின் நம்பிக்கை. அப்ப அவருக்கு ஒரு மகிமையின் நம்பிக்கை இருக்குது நம்ம அழைச்சதுனாலே. அவர் ஏன் அழைச்சாருன்னு நானும் அறியணும், எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. தாம் கிறிஸ்துவை இருக்குது நாம் நல்லது, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை. நமக்கு என்ன நம்பிக்கையோட போயிட்டு இருக்கோம், அவர் என்னை அழைச்சிட்டாரு, அவனை அழைச்சிட்டாரு, எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது, அவர் என்னை அழைத்ததினாலே, தெரிந்து கொண்டதுனாலே அவருடைய மகிமை நம்பிக்கை என்னது, பிதாவுடைய மகிமை நம்பிக்கை என்னது என்றும். தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப அவரை அதாவது இங்க என்ன சொல்றாரு, தாம் கிறிஸ்துவை மருத்துவர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்ததோட பலத்த சத்துவின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவர் நம்ம எதனால அழைத்தார், எதனால இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார், அவருக்கு என்ன நன்மை, எனக்கு நான் நல்லா கவனிக்க, அவருக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன நன்மை, இதை அறியறதுக்கு பிரகாசமான மனக்கண்கள் எனக்கு வேணும்னு சொல்றார். அப்ப இதைத்தான் பவுல் அவங்க சொல்றாரு பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேனோன்னு நல்லா புரிஞ்சு அவனுக்கு என்னாமல் எதற்கான பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அந்த 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 இடைவெளியை நிரப்புறோம். இப்ப எந்த இடம் நிரப்புறோம், 10, 11, 12 இடைவெளி என்னன்னு கேட்டா, நான் அடைந்த இதெல்லாம் விட்டுட்டேன், நான் குப்பைமாகினேன், இதனால் நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேனா என்னால் பிடிக்க, நான் எதற்காண்டி பிடித்துக்கணும் ஆசையை தொடர்கிறேன்னு சொல்றாரு இல்லையா. இப்போ இங்கே என்ன சொல்றாரு, அப்போ எதற்காண்டியை பிடித்தார், அதான் இங்கே வருது. எதற்காண்டியை பிடித்தார், அவர் நம்ம அழைத்ததினாலே நமக்கு உண்டாக்குற நன்மை என்னது, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாக்குற நன்மை என்றும் பரிசுத்தவான்களில் தமக்கு உண்டாக்குற சுதந்திரத்தை மகிமை என்னதும். அவருக்கு சுதந்திரத்துடைய ஐஸ்வர்யம் என்னது, இது அறிகிறதுக்காக வேண்டி நான் எல்லாவற்றையும் விட்டேன். அப்போ நம்ம லேசாக சொல்கிறோம், அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன் என்ன செஞ்சோம். ஊழியத்துக்கு வரணும் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஊழியத்துக்கு வந்ததோட நம்மளாம் பணக்காரங்க. அல்லேலூயா. இப்போ எனக்கு நிறைய புஸ்தகம் வருது, 10-15 புஸ்தகம் புக்கெல்லாம் வருது, மாதம் மாதம். கோச்சுக்குள்ள நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. சத்தியத்தை சத்தியமாக சொல்லணும். அதை என்ன விடுவோம், இயேசு வல்லமை உள்ளவர், இயேசுவால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் சபைக்கு வரவங்க ரசிக்கப்படுறாங்க, மருத்துவர் உயிரோடு இருந்தாங்க, பெரிய சாட்சியம் போடுவாங்க, கடைசியில் அது என்ன போடணும், கோடன் போட்டு இதுக்கு நீங்கள் பணம் அனுப்புங்க. இவ்வளவு செய்கிற ஆண்டவர் இதை செய்ய முடியாதா சொல்லுங்க, எல்லாரும் வாய் தந்து. அப்பயும் போடுற ஐயா எல்லாம் ஆசை இயேசு வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் நம்புறீங்களே. இதுவரை நான் போய் யார்ட்டையும் கை நிறுத்தினது கிடையாது. அல்லேலூயா. வீட்டுக்கு வர்ற ஊழியர்கள்லாம் ஏதாவது காணிக்கை கொடுத்தோம் அனுப்புவேன், என்னால் முடிஞ்சது. கத்து சொல்றேன், நல்லா கவனி. நீ எல்லாம் வல்லமையில இயேசுவை பற்றி அற்புதமாக சாட்சி கொடுக்குறாரு, ஆத்மா பிரசங்கம் பண்ணுறாரு, வெள்ளையான் செய்கிறார். கடைசியில் ஃபோன் நம்பர்லாம் போட்டு நீங்கள் இது கூட அப்போ நான் கேட்குறேன், இவ்வளவு செய்கிற ஆண்டவருக்கு உனக்கு பணத்தை கொடுக்க முடியாதா? பணம் நான் சொல்கிறேன், பணம் வந்து பெரிய காரியமே இல்லைங்க ஊழியத்தில். நாம் இயேசு பின்னால் போனால் நமக்கு பின்னால் பணம் தேடி வரும். ஒரு அலையில சொல்லுமா அல்லையா? ஆக ஒருவேளை நம்ம குறைவாக இருப்போம், ஒருவேளை நம்ம உங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்கலாம். ஆகவே நீங்கள் செய்து பாருங்கள், நின்று பாருங்கள். முழங்கால் போட்டால் கர்த்தர் சோதனம்
நம்ம பின்னால பணம் நம்மளை தெரியும். நம்ம அதுக்கு பின்னால போகக்கூடாது. பணம் நம்மை ஆட்கொள்வதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. பணம் நம்மை அரசாடுவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆகவே அவருடைய எண்ணத்தை பாருங்க. பிலிப்பில் சொல்றாரு, அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்த என்னாதபடிக்கு நான் எதற்காண்டி பிடிக்கப்பட்டனோ. அப்போ அந்த இடத்துல பாடு, எதற்காண்டி பிடிக்கப்பட்டனோ. அப்போ இங்கே இதில் எபேசியில் வாசிக்கிறோம். கற்றுக்க தான் எபேசியில் என்ன வாசிக்கிறோம்? இப்போ தாம் நம்மை அதை சொல்கிறார், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்க நம்பிக்கை என்னதென்று. எதற்காண்டி பிடிக்கப்பட்டு நான் எதற்காண்டி ஆண்டவர் என்னை அழைத்தாரோ எனக்குள்ள நம்பிக்கை என்னதென்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்கள் நமக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் அவருக்கு நம்மிடத்தில் இருக்க சுதந்திரத்துடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். அப்போ அவர் என்னை பிடிச்ச என் கருத்தை பிடிச்சதுனால தம்பி முன்ன சொல்லி காட்டுனா தைரியமா நல்லா பிடிங்கய்யா, பயப்படுங்க. இவர் என்னை பிடிச்சிட்டார். நான் ஒரு கருத்துக்குள்ள இருக்கிறேன். அவர் என்ன நோக்கத்தோடு பிடிச்சிருக்கிறாரு அதை நான் அறியணும். அதுதான் இங்கே வசனம். நான் எதற்காண்டி அவர் கையில் இருக்கிறேங்கிறத நான் அறியணும். அல்லேலூயா. நான் என்ன தரேன்னு கேட்டா அவர் ஏன் என்னை பிடிச்சாருங்கிறத நான் அறியணும். அல்லேலூயா. ரெண்டாவது, நான் ஏன் ஒரு கருத்துக்குள்ள இருக்கேன்னு அறியணும். அதான் வசனம். நம்ம ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில மோதிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னை ஆண்டவர் ஏன் இந்த ஊழியத்துக்கு அழைத்தாருன்னு அறியணும். அழைத்ததுனாலே அவருக்கு என்ன மேன்மை, என் ஆண்டவருக்கு என்ன மேன்மை. அல்லேலூயா. அதை செய்யணும் இல்லையா. அதான் பவுல் சொல்றாரு பாருங்க. அப்போ அதாவது நான் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கொரிந்தியர்ல என்ன வாசிக்கிறோம்? இல்லம்மா, இல்ல கொரிந்தியர் என்ன சொல்றாரு வாசிப்போம். அழைந்தாயிற்று மட்டும் அது முடிஞ்சது. கத்து சோதரம் கொஞ்சம் கத்து சோதரம். ஐயாவுக்கு நல்ல வசனம் தெரியும். அவருக்கு மனப்பாடமாக நம்ம வயசு போயிடுச்சு. நமக்கு ஞாபக சக்தி குறைவு. கத்து சோதரம். அதான் அவர் என்ன சொல்கிறாரு கேட்டால், என்னுடைய ஓட்டத்தை எடுத்துருவீங்க. என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷப்படவும் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றவே பிரயாசப்படும். ரெண்டு காரியம் சொல்கிறார். ஒன்று என்னுடைய ஓட்டம், என்னுடைய ஊழியம். ஒரு ஆளில் சொல்லுமா? அல்லேலூயா. எடுக்க யாராவது வசனம். ஒன்று என்னுடைய ஓட்டம், ரெண்டாவது என்னுடைய ஊழியம். அதான் பவுல் அங்கே சொல்கிறாரு, நான் எதற்காண்டி பிடிக்கப்பட்டு நான் பிடித்துக் கொள்ளுமே தொடங்குறேன். அப்போ நம்மளோட ஊழியத்தில் ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடணும், எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்யணும். வாசிங்க, நீங்களே வாசிங்க. 23 வாசிங்க, நீங்களே வாசிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு உண்டு, பரிசுத்த ஆவியானவர் பட்டங்கள் தோறும் அறிவிக்கிற மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 23:24 வாசிங்க. ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். என்னுடைய ஓட்டத்தை ஓடணும், நான் இயேசு எடுத்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அப்போ அதை தான் பிலிப்பியில் வாசிக்கிறோம், எபேசியில் வாசிக்கிறோம். அடைந்தாயிற்று அல்லது மற்றும் தேவை என்னப்படி நான் எதற்காண்டி பிடிக்கப்பட்டேனோ. அப்போ இங்கே சொல்லிட்டாரு, அப்போஸ்தலர் சொல்லிட்டாரு, என்னுடைய ஊழியம் முதலாவது நான் கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடணும். என்னுடைய ஓட்டம் சொல்கிறது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம். ரெண்டாவது எனக்கு கொடுப்பட்ட ஊழியம். அதாவது ட்ரெயினுக்கு தண்டவாளம் இருக்குது. ரெண்டு சரியாக இருந்தால் தான் ட்ரெயின் ஓடும். அதே போல் ஊழியம், ரெண்டாவது ஜீவியம். என் ஊழியத்தை சரியாக நிறைவேற்றணும். ஊழியம் சரியாக இருந்தால் அந்த ஜீவன் சரியாக இருக்கும், ஜீவன் சரியாக இருந்தால் தான் ஊழியம் சரியாக இருக்கும். அப்போ இதை தான் பவுல் அவங்க சொல்கிறாரு, நான் எல்லாம் விட்டுட்டேங்கிறத நான் அடைந்தாயிற்று அது முற்றிலும் தேனவனான்னு எண்ணாதபடிக்கு நான் எதற்காண்டி பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள என்ன செய்கிறேன், இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன், என்னுடைய ஓட்டத்தையும் ஓடுறேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம என்ன செய்வோம், ஊழியத்தை நல்லா செய்வோம், நம்முடைய ஓட்டம் போயிடும். ஒருவேளை நம்ம நல்லா ஓடிக்கிட்டு இருப்போம், ஊழியம் இருக்காது. என்னது, நம்ம நல்லா பரிசுத்தமாக காலையில் குளிச்சு ஜெபம் பண்ணி 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபிக்கிறையா, வேதம் வாசிக்கிற எல்லாம் செய்வோம், ஆனால் ஊழியம் இருக்காது. நல்லா கொஞ்சம் தயவு செய்து தவறாக நினைக்கணும்.
ஒரு தலைவன், நம்ம எல்லாரும் தலைவர்கள். அல்லேலூயா. ஒரு தலைவன் அர்த்தம் என்னது? தலைவன்